கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதற்கான அடையாளங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 19வது நாள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் எப்படி வருதுன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை குணமாக்குவர்களாயும் சுற்றி திரிந்தார் என்று அந்த வசனம் சொல்லுது. கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்தில் இயேசுவானவர் 2 விதமான காரியங்களே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பரிசுத்தாவியினாலே அபிஷேகம், 2வது வல்லமையினாலே, தேவனுடைய வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போ 2 விதமான அபிஷேகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே அவர் அபிஷேகம் பண்ணதுனால அவர் எப்படியாக இருந்தார்னா நன்மை செய்கிறவராக இருந்தார். 2வது தேவனுடைய வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராகவும் அவர் இருந்தார். அப்போ நாம் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் அவன் எப்படி மாறுகிறான் அப்படின்னா, அவன் நன்மை செய்கிறவனாக அவன் மாறுகிறான். இதுதான் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம். அப்போ ஆவியானவர் உள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோமானால் நிச்சயமாகவே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதில் முக்கியமான காரியம் என்னென்னா, அபிஷேகம் பெற்றவன் மற்றவர்களுக்கு தீமை செய்ய முற்படவே மாட்டான். எப்பவுமே அவனுக்கு இந்த தீமை செய்யணும், அவனுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணமே அவனுக்கு வரக்கூடாது, வராது. அப்படி இருந்தால் தான் அபிஷேகம் பெற்றவன் நம்ம சொல்ல முடியும். ஆமாம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்குதா? நன்மை செய்கிறது, அதன் மூலமாக தேவனிடத்தில் ஜனங்களை வரவழைக்கும். மிஷினரிமார்கள் பரிசுத்தவான்கள், மிஷினரிகள், ஊழியர்கள் எல்லாமே இந்த மெத்தடை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறிவிட்டது. இயேசுவானவர் அதை தான் ஃபாலோ பண்ணார். நன்மை செய்கிறார், அந்த நன்மையின் மூலமாக ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள், பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். மிஷினரிகளும் அதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஜனங்களுக்கு உதவி செய்தல், நன்மை செய்தல், படிப்பை கொடுக்கறது, மருத்துவ உதவி, துணிமணிகள் இப்படி கொடுத்து அவங்களுக்கு நன்மைகளை செய்து அதன் மூலமாக இயேசுவின் இடத்துல வரவழைத்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பிசாசின் வல்லமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இப்போ இப்படிப்பட்ட அந்த நன்மை செய்கிற குணம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் நிச்சயமாகவே நம்ம சொல்லலாம், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்குதா நம்ம ஆராய்ச்சி செய்வோம், அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.